கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் அண்மித்து விட்டது. அடுத்த ஆண்டிலே சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே SIR என்ற ஒன்றை இப்போது கையில எடுத்திருக்கின்றார்கள். பொதுவாக இந்த தேர்தல் காலங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வாக்காளர் பட்டியலில் சில திருத்தங்கள் செய்வது, தகுதி உடையவர்களை வாக்காளர் பட்டியலில் இணைப்பது, சில பேர் இறந்திருப்பாங்க ஆனா வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கும், அவங்க பெயர்களை நீக்கிறது, இது மாதிரியான சில சீர்திருத்த பணிகளை வழக்கமாக தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே செய்வாங்க. இது ஒரு வகை. ஆனால் இப்போது இந்த SIR என்ற பெயரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற ஒரு பெயரில் இப்போ ஒன்றை கொண்டு வர்றாங்க. இது என்ன இவங்க செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒன்று ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. இது தமிழகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பீகார் மாநிலத்துல தான் இத நடைமுறைப்படுத்துறாங்க. இத பீகார் மாநிலத்தில் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்திலே அதிலே பலவிதமான குளறுபடிகள் செய்யப்பட்டது. 68 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுறாங்க. தகுதி உடைய வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க, தகுதி இல்லாத பல பேர் சேர்க்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால், ஒரு குடும்பத்திலே 900 பேருக்கு மேல இருக்கிறாங்கன்னு காட்டுது. ஒரு குடும்பத்திலே மிஞ்சி மிஞ்சி போனா அவருக்கு ஒரு பெரியவருக்கு ஒரு 10-15 பிள்ளைன்னு வச்சா கூட ஒரு 50-60 பிள்ளைகளை தாண்டதுக்கான வாய்ப்புகள் குறைவு. 50-60 வாக்காளர்கள் அதிகபட்சம் நான் சொல்றேன். 900 பேர் இருப்பார்களா? 900 பேர் இருப்பதை போல சில விஷயங்களை பார்த்தோம். இது மாதிரியான பல குளறுபடிகள் செய்யப்பட்டதை எல்லாம் அதை எடுக்கிறாங்க. அதுக்கு என்று ஒரு சில அரசியலை துறை சார்ந்தவர்கள், அந்த கட்சியில உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அதை அம்பலப்படுத்துகின்றார்கள். அம்பலப்படுத்தி மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் வட மாநிலங்களிலே நடக்கின்றது. இன்னொரு புறத்திலே சட்ட போராட்டங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி இதையெல்லாம் கொண்டு போய் அவங்க ஒப்படைக்கின்றார்கள். இதை பார்த்து உச்ச நீதிமன்றம் ஆரம்பத்துல இந்த உச்ச நீதிமன்றம் பண்றதை பார்த்தா ஆரம்பத்துல நல்லா பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்க, கடுமையான கிடுக்குப்பொடி கேள்வி கேட்கிற மாதிரி கேட்பாங்க. பினிஷிங் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நம்ம வக்ஃபுல பார்த்தோமா இல்லையா, வக்ஃபு விஷயத்து நடந்தது மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்குது. நீதிமன்றம் கேட்ட கேள்வி பயங்கரமா கேட்கிறாங்கப்பா என்பது போல இருந்தது. கடைசியில பார்த்தோம்னு சொன்னா அதுல முறையான நீதி எட்டப்படவில்லை. உரிய கடிவாளங்களை போட்டு கரிகட்டு போகக்கூடிய தேர்தல் ஆணையத்தை நெறிப்படுத்தக்கூடிய வேலையை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் பண்ணல. ஆதார் கார்டு